ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஆடிப்பெருக்கோட சிறப்பம்சங்கள் என்ன, அது 12 ராசிக்கும் இந்த வருஷத்துக்கான ஆடிப்பெருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சியோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆரம்ப காலத்திலலாம் முன்னோர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து விவசாய தொழிலை சார்ந்தவர்கள் தானே. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. அப்போது விதை விதைப்பதற்கு உகந்த மாதமாக நம்ம ஆடி மாதம் வந்து கருதப்படுது இல்லையா. ஸோ ஆடி 18ங்கிறது புதிய முயற்சிகளை தொடங்குற நாள், விதை விடுவதற்கான நாள். இல்லைன்னா புது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் எப்போதும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் டெல்டா பகுதிங்கனால காவிரியில் தண்ணி வந்துடும், முன்னாடியே வந்துடும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஒரு சில வருடங்களில் வந்து இந்த மாதிரி கடும் வறட்சி ஏற்படும் போது ஜூன் 12ஆம் தேதி தானே தொடர்ச்சியாக வந்து காவிரியில் நீர் திறப்பாங்க. இந்த வருடம் திறக்க முடியல. இதுபோல் ஒரு சில வருடங்கள் வரும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆடிப்பெருக்குங்கிற பண்டிகையை வந்து யாரும் கொண்டாடலாம் மறக்க மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிறுவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சப்பரம்னு சொல்லுவோம்ல, சப்பரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்து காவிரி கரையில் வச்சு படைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த திருமணமான தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அப்போ முதல்ல தாலியை மாற்றுறது, திருமணத்தன்னைக்கு ஒரு தாலி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வேறு தாலி கயிறு மாற்றுவாங்கல்ல. இந்த தாலி மாற்றுறது வந்து சிறப்பான விசேஷம் அப்படிங்கிறது ஆடிப்பெருக்கோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பழைய இலக்கியங்கள்லேருந்தும் இதுக்கு நிறைய சான்றுகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த ஆதிமந்தி ஆட்டனத்தி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புது வெள்ளத்தில் வந்து ஆண்கள் வந்து சாகசங்கள் செய்து காட்டுவாங்க, பெண்கள் வந்து அதை ரொம்ப விரும்புவாங்க அந்த காலத்தில். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆற்றுல வெள்ளம் அடிச்சுட்டு போய்டும்ல, புது வெள்ளம் வேகமாக இருக்கும்ல, நிறைய தண்ணி வரும்போது அதில் வந்து நீச்சல் விளையாட்டு அது இதெல்லாம் விளையாடும்போது அது வந்து ஒரு பக்கம் நீ ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆண் வந்து காவேரி ஆற்றுல அடித்து செல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவருடைய மனைவி வந்து அழுதுகிட்டே போய் காவேரி கடைசி வரைக்கும் போய் தன்னோட புருஷனை வந்து இழந்த உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வந்தாள் அப்படின்னு ஒரு கற்பனை கதை அந்த காலத்தில். அதனால் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் வந்து தாலி மாற்றிக்கும் போது தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நீடித்து நிற்குங்கிறது ஒரு நம்பிக்கை, காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது இந்த காவேரி அந்த மாதிரி பாசன பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் வந்து ஆடிப்பெருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து ஆற்று நீர் ஓடக்கூடிய நதி நீர் ஓடக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கொண்டாடினா கூட காவிரி நதிக்குங்கிறத வந்து அது ஒரு சிறப்பாக இருப்பாங்க. சோழர் காலத்தில் வந்து இது வந்து பெரிய பண்டிகையெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. கரிகால சோழன் காலத்தில் தான் அதுக்கான சான்றுகள்லாம் நம்ம இலக்கியத்தில் பார்க்க முடியுது. வருடத்தில் 365 நாட்களில் வந்து 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் அது இது பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஒரு சுப நிகழ்ச்சி என்றைக்கு தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் திருமணங்கள் வச்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கணும்னா ஆடி 18 அன்னைக்கு தொடங்குனீங்கன்னா, எப்படி ஆடி பெருக்கெடுத்து வந்தால் தான் ஆடி பெருக்கெடுத்தால் ஆடி வரும் காவேரின்னு பாட்டெலாம் இருக்குல்ல, அந்த ஆடிப்பெருக்கு எப்படி வெள்ளமாக பெருகிட்டு இருக்கோ அது மாதிரி நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள், தொடங்கக்கூடிய தொழில்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அன்றைக்கி நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு. அதே போல் விஜயதசமின்னு சொல்லுவோம் இல்லையா, நவராத்திரி காலகட்டங்களில், அதில் விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் எது வேணாலும் தொடங்கலாம், அன்னைக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆடிப்பெருக்கில் என்ன எடுக்கிறோன்னா, பொதுவாகவே வந்து ஆடிப்பெருக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு திருவிழா. புதிய முயற்சிகளையும் புதிய தன்னம்பிக்கைகளையும் மனதுக்குள்ளே பறக்க விடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் இந்த வருஷத்தோட ஆடி 18க்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த ஆண்டு வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லையா. புத்தாண்டு பலன்கள் வந்து பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த ராசிக்காரர்கள் வந்து கோடிகளில் குவிக்க போகிறாங்க, உச்சம் தொட போகும் ராசிகள், அதை ஜாக்பாட் அடிக்க போகும், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டு வருவாங்க. இது வந்து அவர்கள் மேலே தவறு கிடையாது. நம்ம உண்மையை சொன்னோம்னா மக்களுக்கு எப்போதும் கசப்பாக தானே இருக்கும். இப்படியே கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக பார்த்துரும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய புத்தாண்டு பலன்கள் ஒரு வித்தியாசமான பலன்கள் இருக்கும். ஏன்னா இந்த கோச்சார ரீதியாக கிரகங்களோட சேர்க்கை இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம முக்கியமாக பலன் சொல்லுவோம். அடுத்தது வந்து ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலனை சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது 2026 ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தில் நம்ம பலன் சொல்லும்போது ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக்கிட்டே வந்தோம். இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் சூரியன், செவ்வாய், சனி இது மூன்றும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்வை சேர்க்கையில் தொடர்பு பெற்றுக்கிட்டே வருது.
அதனால் அந்த ஜூலை மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் கடுமையான நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். இந்த சூரியன் செவ்வாய் சனி கோச்சாரத்தில் எப்பப்பெல்லாம் தொடர்பு ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் நாட்டில் வந்து அதிகமாக குழப்பங்கள் ஏற்படும். தேர்தலுக்கு முந்தி கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லாரும் தேர்தலில் ஆளுக்கால் ஒரு கருத்து கணிப்பை போடுறாங்க, எல்லாம் பொய்யா போக போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் நம்மளோட சரியாக கணக்கு போட்டால் கூட முடிவு நமக்கு தப்பாக வரும். தப்பாக போடுற சில பேருக்கு முடிவு சரியாக வரும். இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு குழப்பங்கள்லாம் நீடிக்கும். நம்ம எல்லாம் சொல்லி தான் வச்சுருக்கோம். ஈரான் அமெரிக்காவுக்கும் போர் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? பெட்ரோல் டீசல் விலைலாம் இந்த அளவுக்கு உச்சத்தை தொடரணும் எதிர்பார்த்தோமா? பெட்ரோல் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன்லாம் போடுற அளவுக்குலாம் சிந்திக்கிறீங்களா கவர்மெண்ட்டு? இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தானே வந்திருக்கோம். இந்த சூழ்நிலைகள்லேருந்து தான் விடுபட்டு இனிமே தான் வந்து 12 ராசிகளுக்குமே ஒரு நல்ல பலன்கள்லாம் நடக்க போது. மனசில் பிடிச்ச விஷயங்கள், அதாவது குறைந்தபட்சம் என்ன சொல்லுவோன்னா, எனக்கு கடவுளே எனக்கு வசதியெல்லாம் வேணாம், கடன் இல்லாமல் இருந்தால் போதும்னு சில பேர் நினைக்கிறாங்கல்ல, அதுபோல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முதல் விடுதலை. அதுதான் பிரச்சனைகள் தான் நம்மளை போட்டு அழுத்தி எடுத்துரும். நமக்கு இன்றைக்கி எதுவும் இல்லைங்கிறதே ஒரு பிரச்சனை கிடையாது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம பணம் கொடுக்கணுன்னா நமக்கு காலிலேருந்து எவ்வளோ டென்ஷன் ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கிட்டத்தட்ட 12 ராசிகளுமே விடுபடுவதற்கான ஒரு நல்ல நாள். நம்ம வந்து ஆடி மாத பலன்கள் ஒரு ராசிக்கும் சொல்லும்போதே சொல்கிறோம், முதல் 2 வாரத்தை மறந்துடுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய 2 மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுக்கு முக்கியமான காரணமே சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 பிடியும் விலகுது. அப்போ சனியோட பார்வையும் சேர்க்கையும் விட்டு பார்த்திங்கன்னா முதல்ல சூரியன் வந்து ஆனி மாதமே வந்து மிதுன ராசிக்கு வந்துருச்சு இல்லையா, அப்போவே சனியோட பிடியை விட்டு வந்துருச்சு. இப்போ செவ்வாய் மட்டும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது. அதுவும் ஆகஸ்ட் 1-2 அந்த பக்கம் போயிடும். அப்படி போட்ட பிறகு செவ்வாயும் சூரியனும் சனியோட பிடியிலேருந்து விடுபட்டுடுச்சு இல்லையா, இதுலேருந்து மக்கள் எல்லாருமே விடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக ராகு கேது இந்த 2 கிரகங்களுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிட்டு இருந்தது. நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவோம், காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேது பிடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தால் அந்த கிரகங்களால் சுதந்திரமாக இயங்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஆடி 18 அமையுது. ஏன் வந்து இந்த 2 ராகு கேதுக்கு இடைப்பட்ட கிரகங்கள் வந்து இந்த அளவுக்கு பலன் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தா, ராகுங்கிறது ஒரு பாம்பு கரும்பாம்பு, கேதுங்கிறது ஒரு பாம்பு செம்பாம்பு. ஒரு வீட்டில் 2 வாயில்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். தெருவாசல் ஒன்று, கொல்லைப்புற வாசல் ஒன்று. இங்கே ஒரு பாம்பு அங்கே ஒரு பாம்பு நின்றுச்சுன்னா அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க? பாம்பை கடந்து போகவும் முடியாது, கடிச்சிரும். சரி இங்கேயே நிற்கலான்னு பார்த்தா பாம்பு அங்கேயே படுத்துருக்குமா, திரும்ப இங்கே வந்து கடிச்சிருமாங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. இது போல தான் அந்த கிரகங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிரகமும் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாத ஏதோ ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாகுதுல்ல, அது என்ன ஆகும்னா அதுதான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. நம்ம புராணத்தில் ராகு பாம்பு முழுங்குது கேது முழுங்குதும்போம். அப்படி இல்லை, ஒரு கிரகமும் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு. இப்போது ஒரு வெளிச்சம் அடித்தா அந்த வெளிச்சம் பாட்டு வெளிச்சத்தை கொடுக்கும். அதுக்கு நேர் இன்னொரு இடத்துல இன்னொரு வெளிச்சம் அடித்தா என்ன பண்ணும், 2 படும்போது இருட்டாயிடுது இல்லை. இதுபோல் சில கிரகங்கள் இந்த கிரக இறுக்கம், கிரக சேர்க்கையோட நெருக்கடி, இந்த சூரியன் செவ்வாய் சனியோட தொடர்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த 7-8 மாதமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி, ஒரு மன உளைச்சல், தேவையில்லாமல் ஒழுங்காக வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஆஃபீஸில் நிறைய சிக்கல் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து லே ஆஃப் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருமே இனி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா கட்டத்தை விட்டு முதல்ல வெளியில் வர்றது வந்து சுக்கிரன் தான் வெளியில் வருது. கன்னிராசிக்கு தான் வருது. கன்னிராசிக்கு சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட முதல்ல அதுவே ஒரு நீர் கிரகம் தானே. சந்திரனும் சுக்கிரனும் தானே வந்து நம்ம நீர் கிரகம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கன்னிராசிக்கு வர்றது அடுத்த நாளே வந்து ஆடிப்பெருக்கும் வர்றது வந்து எல்லா ராசிகளுக்குமே உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால இந்த ஆடிப்பெருக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் செல்வ பெருக்கை ஏற்படுத்தும், மகிழ்ச்சி பெருக்கை ஏற்படுத்தும், எல்லா வகையிலும் அமோகத்தை ஏற்படுத்துங்கிறதுனால ஆடி 18 அன்னைக்கு உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், உங்களுக்கு பிடித்த கடவுள்களையும் வேண்டிக்கலாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சா கூட சும்மா பேருக்கு அன்னைக்கு தொடங்கி வச்சுக்கலாங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குமே இந்த ஆடிப்பெருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல ரிலாக்ஸை கொடுக்கும். குறைந்தபட்சம் நெருக்கடியிலேருந்துலாவது ஒரு விலகலை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு புது முயற்சிகளுக்கும் கை கொடுக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது.
இந்த வருஷம் ஆடிப்பெருக்க பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்கும் நல்ல மனநிறைவையும் மன நிம்மதியையும் தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.